ಸಂಗೀತ ಶಾಸ್ತ್ರ ಜ್ಞಾನಮು ಸಂಗೀತ ಶಾಸ್ತ್ರ ಜ್ಞಾನಮು ಸಂಗೀತ ಶಾಸ್ತ್ರ ಜ್ಞಾನಮು ಸಾರೂಪ್ಯ ಸೌಖ್ಯದಮೆ ಮನಸ ಸಂಗೀತ ಶಾಸ್ತ್ರ ಜ್ಞಾನಮು ಸಾರೂಪ್ಯ ಸೌಖ್ಯದಮೆ ಮನಸ ಸಂಗೀತ ಶಾಸ್ತ್ರ ಜ್ಞಾನಮು ಶೃಂಗಾರ ರಸಾದ್ಯ ಕಿಲಸಾರ ಶೃಂಗಾರ ರಸಾದ್ಯ ಕಿಲಸಾರ ಶೃಂಗಾರ ರಸಾದ್ಯ ಕಿಲಸಾರ ಪೂರಿತ ರಾಮ ಕಥಾನಂದ ಯುಧ ಪೂರಿತ ರಾಮ ಕಥಾನಂದ ಯುಧ ಸಂಗೀತ ಸರಗನಮು ಸಾರೂಪ್ಯ ಸೌಖ್ಯದಮೆ ಮನಸ ಸಂಗೀತ ಶಾಸ್ತ್ರ ಜ್ಞಾನಮು ಪ್ರೇಮ ಭಕ್ತಿ ಸುಜನ ವಾತ್ಸಲ್ಯಮು ಪ್ರೇಮ ಭಕ್ತಿ ಸುಜನ ವಾತ್ಸಲ್ಯಮು ಶ್ರೀಮದ್ ರಮಾವರ ಕಟಾಕ್ಷಮು ಶ್ರೀಮದ್ ರಮಾವರ ಕಟಾಕ್ಷಮು ನೆಮನೀಟ ಯಶೋ ಧನಮು ಸುಗುಣಯ ನೆಮನೀಟ ಯಶೋಧನಮು ಸುಗುಣಯ நேர்புகழ்கு தியாகராஜு நிர்ச்சீன நேர்புகழ்கு தியாகராஜு நிர்ச்சீன சங்கீத சாஸ்ತ್ರ ಜ್ಞಾನಮು ಸಾರೂಪ್ಯ ಸೌಖ್ಯದಮೆ ಮನಸ ಸಂಗೀತ ಶಾಸ್ತ್ರ ಜ್ಞಾನಮು சங்கீத சாஸ்திர ஞானம்ங்கிறது எதுக்கு அப்படிங்கிறார் தியாகராஜர். ஆச்சரியமான விஷயம். 4 பேருடைய மனசை ரஞ்சனம் பண்ணி இப்படி லோகத்தில் ஒரு பிரக்யாத்தியை சம்பாதிச்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லை சங்கீதம், அதுக்காக இல்லவே இல்லை சங்கீதம். அப்புறம் எதுக்கு சங்கீதம்னா சாரூப்ய சௌக்கியதமே அப்படிங்கிற இப்படியே கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தால் ஒரு நாள் வைகுண்டத்தில் இப்படியே பகவானுடைய சாரூப்பியத்தை அடைஞ்சு மோட்சத்துக்கு போயிடலாம். அதுக்கு தான் சங்கீதம்ங்கிறார். சங்கீத சாஸ்திர ஞானமும் சாரூப்பிய சௌக்கியதமே மனசா அடைஞ்சவாளே பேசுகிறா, யாரோ சொல்லலை. இதுக்கு இது எங்கேயோ படிச்சுட்டு எழுதின கீர்த்தனம் கிடையாது, அவள் சுவானுபவமே கீர்த்தனம். சங்கீத ஞானங்கிறது எதுக்கு அப்படின்னுட்டா தன்னுடைய சுவானுபவத்துக்கும் மோட்சத்துக்கும். இப்படியே பாடிண்டே இருந்தால் ஒரு நாள் பகவான் கையை பிடிச்சு கூட்டின்னு போயிடுவான். அழகா சொல்லிட்டு வரார். ஸ்ருங்கார ரசாத்ய அகிலசார பூரித ராம கதானந்த தியூத சங்கீத சாஸ்திர ஞானமு. சங்கீத ஞானம் மட்டுமே இருந்துட்டா போரும். ஏன்னா வெறும்னா நாதத்தை மட்டுமே உபாசனை பண்ணிட்டு இருந்தாலே பகவான் அடைச்சு விடலாம். ஏன்னா பகவானுக்கு ஒரு ரூபம் நாதம். நாத தனுமனிஷம் சங்கரம் நமாமி மே மனச சிரசோ. நாத தனுமனிஷம் சங்கரோ நமாமி மே மனச சிரச. நாத
தனுமனிஷம் மோதகர நிகம சமவேத சரோவரம் வரும் மோதகர நிகம சம வேத சரோவரம் வரும் நாததனோ மனிஷோ சகரோ நமா மீமே மனச சிரச நாத தனு மனிஷம் நாத தனு மனிஷம் சங்கரம். நாத தனும் அப்படின்னா பகவானுக்கு நாதமே ஒரு ரூபம்னு அர்த்தம். நாதமே சரீரம். நாதத்தை உபாசனம் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த நாதம் எங்கே கொண்டு விட்டுவிடும்னா சாரூப்பிய சௌக்கியதமேனா பகவானுடைய ரூபத்தில் கொண்டு நம்மளை லயம் பண்ணிடும்னே அர்த்தம். சாரூப்பியம்னா பகவானுக்கு துல்லியமான ரூபத்தை எடுத்துக்கிறது. பகவான் வைகுண்டத்தை கொடுக்கறதே சாரூப்பிய சாலோக்கிய சாமீப்பிய சார்ஷ்டிங்கிற 4 கொடுக்குறான். சாலோக்கியம்னா பகவானுடைய லோகத்தை அடையிறது, சாமீப்பியம்னா பகவானுடைய அருகாமையை அடையிறது, சாரூப்பியம்னா பகவானுடையவே ரூபத்தை அடையிறது, சாயுஜ்யம்னா பகவானுடைய ஆனந்தத்தையே அடையிறது. இதுக்கு தான் சதுஷ்டயம்னு பேர். இப்படிப்பட்ட சாரூப்பிய சௌக்கியத்தை கொடுத்து விடுறதுங்கிறார் தியாகராஜர். வெறுமன நாதத்தை உபாசனம் பண்ணிட்டு இருந்தா போதும். ஆனால் அதோட ராமபக்தியும் சேர்ந்து கொடுத்தோன்னா அது எப்படி ஆயிடும்னா தேனும் பாலும் கலந்தாப்புல ஆயிடும். ஸ்ருங்கர ரசாத்ய கிலசர் பூரித ராம கதானந்த தியூத சங்கீத சாஸ்திர ஞானமு. ராமகதையில் இல்லாத ரசமே கிடையாது. நவரச யுத கிருதிச்சே பஜியின்சேனார் தியாகராஜர் சொகசுகாமிருதங்க தாளமூல. ராமகதையில் ஹாஸ்யரசம், பயானக ரசம், ரௌத்ர ரசம், வீரிய ரசம், பீபத்ச ரசம்னு எல்லா ரசமும் பூர்ணமாக இருக்குது ராமகதையில். ஆனால் அதுக்கெல்லாம் ஆதாரமாக ராம பக்தி ரசம் இருக்கு. நவரசமும் ராமகதையில் இருக்குது, ஆனால் அதுக்கெல்லாம் ஆதாரமாக ராம பக்தி. பக்திக்கு அங்கமாக நவரசம். அதனால இங்க சொல்றார், அப்பேற்பட்ட ஸ்ருங்கார ரசாத்யகில சாரபூரித ராமகதானந்தாப்தியுத சங்கீத சாஸ்திர ஜானமும். நாதோபாசனமே ஒருத்தனை பகவான் இடத்துல கொண்டு விட்டுடும். அதுவும் அந்த நாதத்தோட ராம பக்தியும் சேர்ந்து கொடுத்துனா, ராம கதையும் சேர்ந்து கொடுத்துனா அது ஒரு கல்கண்ட அருவி கொட்டுறாப்புல ஆயிடுறாதோ, அது ஒரு ரசமும் தேனும் பாலும் சேர்ந்து கொட்டுறாப்புல ஆயிடுறாதோ. அடுத்தது சொல்றார், பிரேம பக்தி சுஜன வாத்சல்யமு ஸ்ரீமத் ராமவர் கடாட்சமு நெமனிஷ்ட யசோதனமோ சங்குனே நேர்புகல்கு. இந்த தியாகராஜனுக்கு தெரிஞ்ச சங்கீதம் இதுதாங்கிறார். இப்படிதான் இந்த தியாகராஜன் கத்துண்ட சங்கீதம். அதுல என்னென்ன இருக்குன்னா, பிரேம பக்தி சுஜன வாத்சல்யமு. பரதனுடைய பிரேமை எப்படி இருந்தது, தசரதனுடைய பிரேமை எப்படி இருந்தது, சபரியுடைய பிரேமை எப்படி இருந்தது, சுக்ரீவனுடைய கைங்கரியம் எப்படி, விபீஷணனுடைய சரணாகதி எப்படி, கௌசல்யனுடைய வாத்சல்யம் எப்படி, சீதையினுடைய அப்பேற்பட்ட ராமபக்தி எப்படி, இது எத்தனையும் சேர்ந்ததுதான் ராமகதை. பிரேம பக்தி சுஜன வாத்சல்யமும் ஸ்ரீமத்வ ராமவர் கடாட்சமு. ஆனா ஒண்ணு, இந்த சங்கீதம் ஒருத்தனுடைய சாமர்த்தியத்தால கத்துன்ற முடியாது. இதுக்கு பகவானோட கிருபை பூர்ணமா தேவை. இப்படிப்பட்ட ஒரு பக்தி ரசத்தோட கூட ஒரு நாதம் ஹிருதயத்திலிருந்து பிரவகிக்கணுமானால் இது ஒருத்தனுடைய சாமர்த்தியத்துல எல்லாம் நடந்துடாது. ஸ்ரீமத் ரமாவர கட்டாட்சமுங்கிறார். இது பகவானுடைய கிருபா பிரவாகம். அது உள்ள இருந்து பகவான் எடுத்து கொடுக்கணும். அப்படிப்பட்ட நாதத்தை, அப்படிப்பட்ட வாக்க அது பகவான் எடுத்து கொடுக்கணும். அதனால பூர்ணமான ராம கட்டாட்சம் தான் இதுக்கு காரணம். இது யாருடைய சாமர்த்தியமும் இல்லை. நேம நீஷ்ட யசோதனமோ சங்கோனே. இப்படிப்பட்ட சங்கீதத்தை ஒருத்தன் அபியாசம் பண்ணிட்டு வந்தாலே, இப்படிப்பட்ட நாதத்தால பகவான ஒருத்தன் உபாசனம் பண்ணிட்டு வந்தாலே அவனுக்கு பூர்ணமா அவனுக்கு நேம நிஷ்ட யசோதனமோ சங்குனே, இதுவே அவனை சமாதி வரைக்கும் கூட்டின்னு போயிடும். அவனுக்கு இகம் பரம்ங்கிற எல்லா லாபத்தையும் கொடுத்துடும். இப்படி தியாகராஜன் கத்துண்ட சங்கீதம் இப்படிதான் அப்படிங்கிற. நேர்புகல் நேர்ப்புனா கத்துண்டதுன்னு அர்த்தம். தியாகராஜன் தெரிஞ்சின்ற சங்கீதம் இப்படிப்பட்ட சங்கீதம் தான். எந்த சங்கீதம் பகவத் சாரூப்பியத்தையே கொடுத்துடுமோ அதுதான் தியாகராஜன் தெரிஞ்சுருக்கிற சங்கீதம் அப்படின்னு. அது சங்கீதம்ங்கிறது பூர்ணமா ஆத்மலாபத்துக்கு தான். இந்த மகான்கள்லாம் பாடி பகவானை பார்த்துருக்கா, அதுதான் ஆச்சரியம்.
தீட்சிதர் முத்துசுவாமி தீட்சிதரோ ஷியாமா சாஸ்திரிகளோ இல்லை சாட்சாத் தியாகராஜரோ அத்தனை பேரும் தங்களுடைய நாதத்தால் தெய்வத்தை சாட்சாத்காரம் பண்ணியிருக்கா. அந்த சங்கீதத்தை இன்னைக்கு கேட்டுருக்கோம். நம்ம இது ஏதோ சும்மா இப்படி விரலை சொடுக்கி தாளம் போட்டு ரசிக்கிற சங்கீதம் கிடையாது. சித்தத்தை கொண்டு பகவான்கிட்ட ஒடுக்கிற சங்கீதம் அது. அதை நம்ம மறந்து விடப்படாது இல்லையா? ஷியாமா சாஸ்திரிகள் பாடுறதே அம்பாள் பங்காரு காமாட்சி அவரோட தோளில் உட்காண்டு அந்த கீர்த்தனங்களை கேட்பா அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு அவர் தஞ்சாவூர்ல பங்காரு காமாட்சி சந்நிதியில் எங்க உட்காந்து பாடுவாரோ அந்த சந்நிதி இருக்கு. முத்துசுவாமி தீட்சிதருக்கு சாட்சாத் திருத்தணி முருகனே ஒரு சின்ன குழந்தையா வந்து பீஜாட்சரத்தை அவருடைய நாக்கில் எழுதிட்டு போனா உடனே ஸ்ரீநாதாதி குரு ஜெயதி ஜெயதி அப்படின்னு முதல் கீர்த்தனமே ஸ்ரீநாதாதி குரு குஹோன்னு திருத்தணியில தான் அவருடைய முதல் கீர்த்தனம். குரு குஹன்னு முத்ரை. குஹனே குரு அவருக்கு, சாட்சாத் செந்தில் வடிவேலனே அவருக்கு குருவா இருக்கிறதுனால குரு குஹன்னு முத்ரை. அவருக்கு எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் அந்த மூர்த்தி பிரத்யக்ஷமாயிடுவர். அதை தரிசனம் பண்ணி பாடின கீர்த்தனங்கள் தான் அவ்வளவு கீர்த்தனங்களும். தியாகராஜருக்கு கேட்கவே வேண்டாம். ராமரே கூட வந்து உறவாடி இருக்கார். தியாகராஜரோட கிரகத்திலேயே வந்து சீத்தம்மாவும் ராமரும் ஆஞ்சநேயரும் வேற ரூபத்தில் வந்து மாசக்கணக்கில் தியாகராஜரோட தங்கிட்டு போயிருக்கா அப்படின்னு சரித்திரமெல்லாம் இருக்கு. எத்தனை தரிசனங்களோ எத்தனை அனுபவங்களோ அதுதான் வெடிச்சு வெடிச்சு கீர்த்தனமாக வந்திருக்கு. அதனால சுவானுபவம் தான் சங்கீதம். அதுவும் நம்ம சங்கீதம் பிரத்யேகமாக இந்த மகான்கள்லாம் பகவானோட உறவாடி பாடின சங்கீதம் அது. இதை பாடிட்டு இருந்தாலே போதும். ஏதாவது ஒரு கீர்த்தனத்தை எடுத்துட்டு அந்த கீர்த்தனத்தை சதா ஆவர்த்தி பண்ணிட்டு இருந்தாலே பகவானை சாட்சாத்காரம் பண்ணி விடலாம். அப்படிப்பட்ட சங்கீதம். இதில் ஏதோ அதை உட்காந்து ஏதோ பொழுதுபோக்குறதுக்கு ஒரு கச்சேரி கேட்கறதுக்கு இந்த பாட்டை பாடினான்னு மட்டும் தயவு செய்து நினைச்சு விடப்படாது. ரொம்ப தப்பு அது. தெய்வம் வந்திருக்கு இந்த கீர்த்தனத்துக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி வால்மீகியாக அவதாரம் பண்ணின சமயத்தில் நாரதரே வந்து வால்மீகிக்கு சம்க்ஷேப ராமாயணத்தை சொல்லிட்டு போனாரோ அந்த ராமாயணத்தை அப்படியே தியானம் பண்ணி 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 தான் அந்த வால்மீகி ராமாயணம் பிரவகிச்சுண்டு வருது. ததுபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபனதார்த்தவாக்யபத்தம் ரகுபரச்சரிதம் முனி பிரணீதம் தசசிரசவதம் நிஷமயத்வம். வால்மீகிக்கு ராமாங்கிற சொல்ல ஒழுங்கா சொல்ல முடியல. ராமாங்கிறத மரான்னு திருப்பி போட்டு தான் உபதேசம் பண்ணிட்டு போனார் நாரதர். ஆனா ராமாயணம் பண்றார், ஆதி காவியம் பண்றார். எப்படி பண்றாருன்னா நிகம சிரோத்தமு கல்கின நிஜவ குலதோ ஸ்வரசூதமுதோ நிகம சிரோத்தமு கல்கின நிஜவ குலதோ ஸ்வரசூதமுதோ ரம சுக சுக மிருதக தாளவோ జతకూర్చి నిల్లు సొక్క జయుదిరుడు వడు ఆదిరుడు వడు మృదగదళము మృదగదళము நிகமசிரோத்தமு கல்கின. நிகமம்னா வேதம். வேதத்துடைய சிரசுல, வேதத்தோட உச்சியில எவனுடைய ஸ்ரீ சரணங்கள் பிரகாசிக்கிறதோ, வேதமே எவனுடைய ஸ்ரீ சரணங்களை தன்னுடைய சிரசுல தாங்கின்னு இருக்கோ அவன்தான் நிகமசிரோத்தமுங்கிறார். வேதத்தோட உச்சியில பிரகாசிக்கக்கூடிய அந்த பிரபு கொடுக்கிற வாக்குல பாடுறேன். இது என் சாமர்த்தியத்தில் நான் பாடல. நிகமசிரோத்தமு கல்கின நிஜவாக்குலதோ ஸ்வரசுத்தமுதோ. தியாகராஜரும் இப்படி ஒரு கீர்த்தனம் பாடினார்னு நேத்திக்கு தானே பார்த்தோம். நமோ நமோ ராகவாய அனீஷம் நமோ நமோ ராகவாய. இந்த கீர்த்தனத்தை கேட்ட மாத்திரத்தில் ராமபிரம்மம் பூரிச்சு போனார். தியாகராஜரை கட்டிண்டு உச்சி முகர்ந்தார். குழந்தை, உனக்கு இதெல்லாம் எப்படிடா தெரியறது? எப்படி இந்த பதங்கள்லாம் வந்து விழறது? இந்த ராகத்தில் இந்த தாளத்தில் இப்படி ஒரு கீர்த்தனம் பண்ணணும்னு சங்கல்பிச்சுண்டியா? ரொம்ப நாளா பாடி வச்சுண்டியா? பாடி பார்த்துண்டியா? இல்லை திடீர்னு வரதா உனக்கு? அந்த குழந்தை சொல்றது எனக்கே தெரியலப்பா, எனக்குள்ள இருந்து வருது. இதுதான் நிகமசிரோத்தமுகல்கில நிஜவாக்குலத்தோ. நிஜவாக்குன்னா என்ன அர்த்தம்னா புத்திபூர்வமாக மனப்பூர்வமாக பாடின வாக்கு இல்லை.
ஹிருதயத்திலிருந்து பிரவகிக்கிற வாக்கு, சத்தியத்திலிருந்து வெளிப்படுற வாக்கு. அவ அப்பா பார்த்தார், இந்த குழந்தைகிட்ட ஏதோ விசேஷம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டார். அந்த ஊர்லேயே ரொம்ப பிரசித்தியான ஒரு வீணா வைணிக காயக்கர் உண்டு, வீணா வெங்கட்ரமண காருன்னு பேர் இருக்கு. சொண்டி வெங்கட்ரமணையான்னு சொல்லுவா அவரை. ரொம்ப பெரிய வித்வான், சரபோஜி ராஜாவோட சதஸ்ல வித்வானா இருந்தார் அவர். அவர் பக்கத்தில் தான் இருக்கார். அடுத்த நாள் ஸ்நான அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுண்டு குழந்தைய அழிச்சுண்டு போய் தியாகராஜனை விழுந்து சேவிச்சுக்கோ பெரியவாளை அப்படின்னு வெங்கட்ரமணையாவை நமஸ்கரிச்சுக்க சொல்லி அவரிடத்துல விஞ்ஞாபிச்சுண்டார். நேற்றுக்கு குழந்தை பூஜையினுடைய சமயத்தில் உபச்சார கட்டத்தில் குழந்தைய ஒரு கீர்த்தனம் பாடினா தேசிக தோடியில் திஸ்ரகதியில் ரொம்ப ஆச்சரியமாக சுரசாகித்யத்தோடு வந்தது. ஆச்சரியமான பாவங்களோட கூட பதப்பிரயோகம் என்ன, அந்த ராகபாவம் என்ன, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த குழந்தைகிட்டக்க ஏதோ சங்கீத ஞானம் இருக்குது, ஏதோ பூர்வ சம்ஸ்காரம் இருக்குன்னு தோன்றது. நீங்கள் வேணா ஒரு பாட்டு பாட சொல்லி கேளுங்களேன். வெங்கட்ரமணையா தியாகோ பாடு அப்படின்னார். நேற்றுக்கு எந்த பாட்டை பாடித்தோ அந்த குழந்தை அதே கீர்த்தனத்தை சுஸ்வரமாக வெங்கட்ரமணையா முன்னாடி பாடி முடித்த உடனே அவருக்கு மேனி சிலிர்க்கிறது, ஆனந்த பாஷ்பம் வருது. அவர் பார்த்தார், இது சாதாரண சங்கீதமே இல்லை, இது மனுஷ சங்கீதமே இல்லை முதல்ல இல்லையா. சாதாரணமாக ஒரு குழந்தை பூர்வ சம்ஸ்காரத்தாலே ஒரு சில குழந்தைகள் நன்னா பாடும். அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது, கொஞ்சம் ட்ரிம் பண்ணினா போதும். அந்த சுடரை கொஞ்சம் நன்னா பிரகாசிக்க அப்படின்னா அப்புறம் அந்த குழந்தைகள் தானே பிரகாசிச்சுடும். பூர்வ சம்ஸ்காரத்தில் அப்படி பாடிட்டு இருந்த ஒரு ஜீவனாக இருந்திருந்தா இந்த ஜென்மாவில் அந்த சங்கீதம் தானே வந்துடும். அப்படின்னுட்டா அவரை தியாகராஜரை போன்ற மகாபுருஷாளுக்கெல்லாம் கேட்கணுமா? அதை அப்படி தூண்டி விட்டா போறாதா? உலகத்துக்கே பிரகாசத்தை கொடுத்துருவா இவாள்லாம். இவாள்லாம் லோகத்தையே பிரகாசப்படுத்த வந்தவா இவாள்லாம். சொண்டி வெங்கட்ரமணையா பார்த்தார், ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னார், இவனை நான் சிஷ்யனா எடுத்துக்கிறேன். அது எப்படின்னா வியாசர், அதாவது சாந்தீபனி கிருஷ்ணனை எப்படி சிஷ்யனா எடுத்துட்டாரோ, இல்லை வசிஷ்டர் எப்படி ராமனை சிஷ்யனா எடுத்துட்டாரோ, அதை போலதான் இவா சொல்லி கொடுக்கறத விட கத்துக்கிறது தான் ஜாஸ்தியா இருக்கும் இந்த குழந்தைகள்ட்ட இருந்து. ஒரு குருவை ஆசிரியிக்கணும் அப்படிங்கிறத காண்பிக்கிறாய் இவாள். என்ன, குருவை ஆசிரியிச்சு தான் வித்யை, குருவை ஆசிரியிச்சு தான் ஞானம். அதனால குருவை ஆசிரியிச்சு தான் பூர்ணமான அந்த ஞானம் சித்திக்குங்கிறதுனால இந்த இடத்துல சொண்டி வெங்கட்ரமணையா இடத்துல கொண்டு தியாகராஜனை விட்டார். தியாகராஜன் ஆச்சரியமா ஒரு இடத்துல வித்யாபியாசம் பண்ணிட்டு வரான். தினப்படி தியாகராஜனை பார்த்தா ஆச்சரியம்தான் விடுவார் அவர். ஏதோ ஒரு ராகத்தை அப்படி ஆரம்பிப்பார், அந்த குழந்தை அதில் ஒரு 10 சங்கதி பாடி காமிச்சுடுவான். இவன் ஒரு ஸ்வரப்பந்தல் போட்டு காமிச்சுடுவான், ஒரு ராகப்பந்தல் போட்டு காண்பிச்சுடுவான். ஏன்னா வித்யங்கிறது தானா பிரவகிக்கும். மகாபுருஷாள் இல்லையா, அவள்லாம் அப்பேற்பட்ட சர்வஜாளாவே இருப்பா. வெங்கட்ரமணையா நினைச்சார், இவனுக்கு குருங்கிற பெருமை எனக்கு இல்லை, அதாவது இவன் என் சிஷ்யன்கிற பெருமையை விட அவனுக்கு நான் குருங்கிற பெருமை தான் பெருசா இருக்க போறது அப்படின்னு நினைச்சார். இந்த குழந்தை ரொம்ப சீக்கிரத்திலேயே சங்கீதத்தை ரொம்ப நல்லா அபியாசம் பண்ணிவிட்டான். ஒரு நாள் தியாகராஜரை பார்த்து சொண்டி வெங்கட்ரமணையா சொல்றார், உனக்கு நாரத மந்திரத்தை உபதேசம் பண்றேன். லோகத்தில் இருக்கக்கூடிய சங்கீதம்ங்கிறது ரொம்ப பரிமிதமானது, அபரிமிதமான சங்கீதம் ஒன்று இருக்கு. கந்தர்வாள்லாம் பாடிண்டே இருக்கா, யக்ஷர்கள்லாம் பாடிண்டே இருக்கா, கிண்ணறாள்லாம் பாடிண்டே இருக்கா, தும்புரு நாரதாள் பாடிண்டே இருக்கா. நாரத கான லோல நாரத கான லோல நாரத கான லோல நர ஜன பரிபால நாரத கான லோல நர ஜன பரிபால நாரத கான லோல நிரத சமநீல நிரத சமநீல நிரத சமநீல நிரத சமநீல நிரத சமநீல நிருபவ குணசீல நிரத சமநீல நிருபவ குணசீல நாரத கான லோல நத ஜன பரிபால நாரத கான லோல
நாரதகான லோல தும்புரு நாரதாள் சதா வைகுண்டத்துல பகவானை பாடிண்டே இருக்கா. பகவானே கானலோலன் சமகன லோலன சக்கனையர ரமதாசுனேலின பத்ராச்சலேஸ்வர ராமபத்ரர. அம்பாளை பாடுறதையும் சாமகான லோலே அப்படின்னு தான் பாடுறா. பகவானே விபூதி யோகத்துல பகவத்கீதையில சொல்லிட்டு வரத்தே வேதங்கள்லயே நான் சாமவேதமா இருக்கேன்னு சொல்றான். வேதானாம் சாமவேதோஸ்மி. ஏன் ருக்வேதம் யஜுர்வேதம் அதர்வண வேதத்தை விட்டுட்டு சாமவேதத்தை சொல்றாங்கிறதுக்கு காரணம் சாமவேதம் கான ரூபமா இருக்கு. சங்கீதம்ங்கிறதே சாமவேதத்துல ஒரு உபவேதம் தான் சங்கீதம். காந்தர்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சங்கீதம்ங்கிறது சாமவேதத்துடைய உபவேதம். கானத்தை போல பகவானை ஆக்கர்ஷிக்கிறதுக்கு இன்னொரு சாதனம் கிடையாது. அதனாலதான் அவ்வளோ பேரும் அவ்வளோ பக்தாலும் பாடி 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 அத்தனை பேர் பாடியே அடைஞ்சிருக்கா இல்லையா? பாதிரி புலியூரானை பாடாத நாளெல்லாம் நாம் பிறவாத நாளே, பாடாத நாளெல்லாம் பாழே. எத்தனை பாடி? கேசவனை பாடவும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி பாடேலோர் எம்பாவாய். எத்தனை பாடி? அத்தனை பேரும் பாடித்தானே அடைஞ்சா. பாடினால் வீடு பெறலாமே. எத்தனை பாடி? அதனால அப்படிப்பட்ட கானம் ஒன்று உண்டு. இந்த மனுஷ கானத்தை கந்தர்வாள்லாம் மதிக்க கூட மாட்டாளாம். அவ ஊர்ல ஒரு பெரிய சங்கீதம் பாடுவாவா. அவளுடைய கானங்கள்லாம் அபரிமிதமான கானமா இருக்கும். அதனால மனுஷ சங்கீதம்னா ஹேளனமா பாப்பாளாம் வாழலாம். தியாகராஜருடைய குரு சொன்னார், இந்த மனுஷலோகத்துக்கு மேற்பட்டு ஒரு சங்கீதம் இருக்கு, அதில் அற்புதமான ரகசியங்கள்லாம் உண்டு, அதெல்லாம் நாரதருக்குத்தான் தெரியும். அதனாலதான் நேத்திக்கே சொன்னேன் இல்லையா, நாத சரசீருக பிருங்க நாரத. நாதம்ங்கிற தாமரையில மொக்கிற வண்டு நாரதர்னு பேர். ஸ்ரீ நாரத நாத சரசீருக பிருங்க சுபாங்க. நாத சரசீருக பிருங்கன்னா நாதம்ங்கிற தாமரையில சதா அந்த ரசத்தை பானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மகரந்தத்தை ஆஸ்வதிச்சுட்டு இருக்கிற வண்டு நாரதர் அப்படின்னு. நாதத்தாலேயே பகவான் அடைஞ்சு விடலாம். நாதமே பகவானுடைய ஸ்வரூபம். அதனால்தான் நாதோபாசனம்னு பேருது. நாரத மந்திரத்தை உபதேசம் பண்ணி நீ நாரதரை சாட்சா்காரம் பண்ணு, நாரதரால அந்த உயர்ந்த சங்கீத ரகசியங்கள் உனக்கு அனுகிரகிக்கப்படட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். தினப்படி காவேரி தீரத்தில் திருவையாறில் உட்காந்து பிராத்த காலத்தில் நாரத மந்திரத்தை ஆவர்த்தி பண்ணிட்டே இருப்பார் தியாகராஜர். ஒரு நாள் நாரதருடைய தரிசனம் ஏற்பட்டது. நாரதர் ஸ்வரார்ணவம்ங்கிற கிரந்தத்தை தியாகராஜருக்கு அனுகிரகம் பண்றார். ஸ்வரார்ணவம்ங்கிறது இந்த லோகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு கிரந்தம் இல்லை, ரொம்ப தேவ சங்கீத ரகசியங்கள்லாம் அடங்கின ஒரு கிரந்தம் அது. குரு கிருபையால தியாகராஜருக்கு அந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு ரகசியங்களும் அவருடைய ஹிருதயத்தில் பிரதிஷ்டை ஆயிடும். அந்த கிரந்தத்தை படித்து புரிஞ்சுண்டுன்னு இங்கே இல்லை, அந்த கிரந்தத்தை வாங்கிண்டார். அந்த கிரந்தத்தில் உள்ளது உள்ளபடி இருக்கிற சமஸ்த விஷயங்களும் நாரத கிருபையால தியாகராஜரோட ஹிருதயத்தில் பிரதிஷ்டை ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் புங்கானு புங்கமான கீர்த்தனங்கள் நாரத கிருபையால பிரவகிக்கிறது. எதி விஸ்ரம சத்பக்தி விரதி திராக்ஷ, எதி விஸ்ரம சத்பக்தி விரதி திராக்ஷ, நவரச யுத கிருதி பஜில்